கிருஷ்ணா, நான் தமிழ் செல்வி அம்மாப்பேட்டை சேலத்துல இருந்து வந்திருக்கேன். இவர் என்னுடைய பிரபு கார்த்திகேயன். இந்த சைத்தன்யா யாத்ரா மூலியமா இந்த முக்திநாத் ட்ரிப்புக்கு நாங்க வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம். பிரசாதத்துல இருந்து தங்குற இடத்துல இருந்து எல்லாம் சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மத்த யாத்ராவுக்கும் இதுக்கும் உள்ள வாஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு பிரபு கூட இருந்து அந்த தலத்தோட வர மகிமைய பத்தி என்னன்றத நல்லா டீட்டெயிலா சொல்றாரு. ரொம்ப அருமையா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. என் பெயர் கார்த்திகேயன், சேலம் அம்மாப்பேட்டையிலிருந்து வருகிறேன். நானும் தமிழ் செல்வியும் இந்த யாத்திராவிற்கு நல்ல முறையில் நல்ல முறையில் பயத்துடன் வந்தோம். எப்படி இருக்குமோ என்னமோ தெரியவில்லை. ஒரு ஹில் ஸ்டேஷன் செல்கிறோம் என்று பிரபுகள் 2 பேரும் எங்களை நல்ல விதமாக கவனித்து நல்ல விதமாக தங்க வைத்து நல்ல விதமாக அனைத்து இடங்களுக்கும் அழைத்து சென்று யாத்திரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். மிக்க மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. நாங்க 4 வருஷமா நாங்க டெம்பிளுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இது இந்த சைத்தன்ய யாத்திரா 3வது யாத்திராவா நாங்க பங்கெடுத்திருக்கிறோம். நானும் எங்க பிரபுவும். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. யாத்திரா விட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு இவங்க யாத்திரா. இது ஒன்னு சிறப்பா சொல்லணும் என்ன அப்படின்னா, இந்த 10 டேஸா இந்த யாத்திராவில் சாப்பாடு இது பிரசாதம் ரொம்ப வெரி நைஸ். ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றத்தை கொடுத்து ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணி எங்களை எல்லாம் இது பண்ணாங்க. ஸ்டொமக்கோட அப்செட்டே இல்லை. நம்ம ஸ்டொமக்லாம் ரொம்ப கிளியரா சூப்பரா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய யாத்திரா போயிருக்கு. இந்த வயிறு பிரச்சனை தான் எங்களுக்கு பெருசா பண்ணி சாப்பிட விடாம பண்ணோம். அது ரொம்ப திருப்தி. 2வது தரிசனமும் ரொம்ப நல்லா எங்களை கூடயே இருந்து அவங்க கூட கூட்டிட்டு போய் எல்லாமே சொல்லி லீலைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லி அது யாத்திராவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. இல்ல என்ன சொல்லணும், நிறைய எங்களுக்கு நாம ஜெபம் செய்யக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு நிறைய கிடைச்சது. ஏன்னா பகவானுடைய மகிமை கேட்டு கேட்டு அதுலயே நாங்க மூழ்கி போய் இருந்ததுக்கு இந்த யாத்திராவை ஏற்பாடு பண்ண சட்புச்சி சௌரிதாஸ் அவர்களுக்கும் எங்களுக்கு சமையலுக்கு நல்லா பண்ணி கொடுத்த அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. இப்ப எங்க பிரபு பேசுவார். ஹரே கிருஷ்ணா. ஜெயமணி, மாதாஜி சுமதி. நாங்கள் 2 பேரும் 4 வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கனால இப்போ 3வது யாத்திரா. இப்போ நல்லா சிறப்பாக எல்லாமே ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு யாத்திராக்கும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. வாட்டர் ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள சச்சங்கம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் உள்ள மகிமைகளை பத்தி ரொம்ப சிறப்பா சத்புத் பிரபு சொன்னது ரொம்ப விளக்கம் அருமையா இருந்தது. தண்ணி எல்லா இடத்துலயும் ரெகுலரா அங்கிருந்தே இந்தியால இருந்தே கொண்டு வந்து நேபாளுக்கு எல்லாம் நம்ம உடம்பு கிடக்கூடாதுன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. வேற யாத்திராவில எங்களுக்கு தண்ணி தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அது என்னால ஒரு 3000க்கு வாங்கியிருப்போம். இன்னைக்கு அது இல்லாம நல்லா இருக்கு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என் பேர் ஏபி தமிழ் செல்வி, சேலத்தில் அட்வொகேட்டாக இருக்கேன். இந்த முக்திநாத் யாத்திராவுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கேன். எதை சொல்கிறது எதை விடுறது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் குறை இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. பிரபுங்க கோஆர்டினேட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு பக்தரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் கேர் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தரிசனத்துக்கும் கூட நின்று எல்லாரையும் வழி நடத்தி ரொம்ப நல்லா கொண்டு வந்தாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எல்லாரையும் ரொம்ப என்டர்டெயினாக நிறையா கிளாஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லார்ட்டையும் தனித்தனியாக கலந்துரையாடினாங்க. அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி மற்றவங்கலாம் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் பார்த்தீங்களா ரொம்ப எக்ஸலண்ட்டாக. ஒரு தடவை சாப்பிட்ட ஃபுட்டு திரும்பி அகைன் வராத அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் வெரைட்டியாக கொடுத்தாங்க. எந்த வகையிலையுமே வயிற்றுக்கு எந்த வகையிலையும் கெடுதல் இல்லாமல், மெயினாக சொல்லணும்னா வந்தவங்க ஒருத்தங்களுக்கு கூட எந்த வகையிலையும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் குறையே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. யாருக்கும் எந்த உடல்நல குறைவோ எதுவும் இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மைன்யூட்டாக போர்டிங்கில் இருந்து லக்கேஜஸ்ல இருந்து பார்த்துக்கிற வரைக்கும் அது நம்மளை தேடி வர வரைக்கும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மற்றவங்களும் எல்லாரும் தொடர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து வரணும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு யாத்திரா. மன நிறைவாக இருக்குது. இவ்வளோ சேஃபாக நான் போவேங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாய்ப்பை கொடுத்த பகவானுக்கும்
இந்த சைத்தன்ய யாத்திரை கோஆர்டினேட்டர்ஸ் பிரபுங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, I am Shanta, senior citizen from Salem. மற்ற யாத்திராவை விட இந்த யாத்திராவிலையும் நாங்கள் கலந்துருக்குறோம். இது 2வது முறையாக நான் போகிறேன். இந்த யாத்திராவில் தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ப்ரெஷ்ஷி பாட்டில் தான் ஒரே தண்ணி. இந்த தண்ணி விஷயம் வந்து என்ன மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கேரிங்காக எல்லாமே இருந்தது. இது ஸ்பெஷல் கேரிங்கு. அதுக்கப்புறம் சொன்னால் சைத்தன்ய யாத்திரை இன்னும் நல்லா வரணும். சவுத் இந்தியாவில் நம்பர் 1 எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தனியாக வர்றவங்களுக்கெல்லாம் ஆதரவாக ஆறுதலாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் இஸ்கான் மெம்பர் இல்லை, இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஈவனாக எங்களை எல்லாமே கவனித்து எங்களை நல்லா பராமரித்து வீடு கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் கேரிங்காக இருந்த பிரபுஜிங்களுக்கு நன்றி, வணக்கம். மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பஸ்ஸில் போன ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு அவ்வளோ சோஃபஸ்டிகேட்டடாக இருந்தது. மாதாஜி சொன்ன மாதிரி தனியாக வர ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தனியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல. நாங்கள் எல்லாம் சிங்கிள்ஸாக தான் வந்தோம், ஆனால் போகும்போது வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறோம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட இருந்தவங்க பிரமுக எல்லாமே இருந்தாங்க. அதனால் தனியாக போகிறதுக்கு வந்து கம்பெனி இல்லை அப்படின்னு யாருமே வருத்தப்பட வேணாம். கட்டாயம் சிங்கிளாக இருந்தால் கூட தைரியமாக வரலாம். நம்மளுக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பாக இருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. இதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கோம். ஹரே கிருஷ்ணா.